தளபதி மக்களுக்கு நல்லது செய்யணும்ட்டு. இது எப்படின்னா, இப்போ ஒரு அம்மா இருக்காங்க, இப்போ ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க. அம்மாவுக்காண்டி வெயில் நிற்கலாம். அம்மா வந்து என்ன வெள்ளெல்லாம் நல்லா வச்சு இதில் தான் மிளத்திண்ணை, அப்புறம் வந்து தார் ரோடு, இல்லைனா வந்து நான்கு சமைக்கப்பட்ட ஒரு வந்து பாலத்தில் வந்து நெல் வந்து இது பண்ணுவாங்க. இந்த அம்மாவுக்காண்டி வெயிலில் நிற்கலாம். இப்போ வந்து அண்ணன் தம்பி வந்து வெயிலில் நிற்கலாம். எதுக்காண்டி வந்து நிற்கலாம்டா, அண்ணன் தம்பி அம்மா அப்பாக்காண்டி நாங்கள் நிற்கலாம். தளபதிக்காண்டி இவ்வளோ வெயிலில் இவ்வளோ பட்டினி பசியோட நாங்கள் ஏன் வந்து நிற்கணும்? தளபதி எங்களை வந்து ரொம்ப பிடிக்கும். 2026 வந்து அவர் 250 கோடி வாங்கிட்டு வந்திருக்காரு. சும்மா கிடையாது, 2250 கோடி வாங்கி வந்திருக்காரு. ஏன் அப்படின்டா, அந்த 250 கோடி ஏன் சும்மா விட்டு வரான்டா? மக்களுக்கு நல்ல திட்டம் பண்ணணும். மக்களுக்கு டிவிக்கு ஏன்னா அப்படின்ட்டு ஒரு குரல் கொடுக்காங்க, கேவலமான குரல் கொடுக்காங்க. டிஎம்கே ஏடிஎம்கே அந்த ஆட்சி வந்து இருக்கக்கூடாது. புதுமையான ஆட்சி வந்து வளரணும். டிவிகே அந்த மாதிரி ஆட்சி, புதுமையான ஆட்சி தான் வளரணும். அதுக்கானது எங்கள் ரிக்வெஸ்ட்டு. பழைய ஆட்சி டிவிகே டிஎம்கே, ஏன்னா டிவிகே கிடையாது, டிஎம்கே ஏடிஎம்கே அந்த ஆட்சி வந்து மக்களுக்கு நல்ல பண்ணணும்னு நினச்சி யாரும் பண்ணுறதே கிடையாது. அதனால் புது ஆட்சி வரணும். நாங்களும் சின்ன வயசுல வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். அதனால் அந்த 2 ஆட்சி இருந்தனால இன்னமும் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். எங்கள் தலைமுறை கஷ்டப்பட்டு நாங்கள் பயந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த புதுமையான ஆட்சி வந்தால் தான் நாங்கள் அந்த எங்கள் தலைமை எனக்கு பிறக்கிற பிள்ளையோ, ஏன்னா எங்கள் நண்பர்களுக்கு பிறக்கிற பிள்ளையோ அவங்களுக்கு வந்து அந்த பயம்ன்றது ஏற்படக்கூடாது. அதனால தான் டிவிக்கு வரணும் அப்படின்ட்டு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இளைஞரணி இணைச் செயலாளர். தேனி மாவட்டத்தில் இந்த கட்சி மாற்றி அந்த கட்சி, அந்த கட்சி மாற்றி இந்த கட்சி தான் வருஷமெல்லாம் ஆண்டுக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு அந்த திட்டம் தர்றோம் இந்த திட்டம் தர்றோம்னு சொன்னாங்க. எந்த திட்டமும் இது வரைக்கும் கொண்டு வரல. மொத்தம் தேனி மாவட்டம் வந்து ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு மாவட்டமாக தான் இருக்குது. உறுதியாக 2026 தளபதி அரியணை ஏறணும். அரியணை ஏறினா தான் மாற்றங்கள் வந்து நடக்கும். இல்லைன்னா தமிழக மக்களோட தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது. உறுதியாக தளபதி அரியணை ஏறினா மட்டும்தான் தமிழகத்தோட தலையெழுத்து மாறுமே தவிர மற்றபடி தமிழகத்தின் தலையெழுத்து மாறவே மாறாது. ஏன் தளபதியை மட்டும் இவ்வளோ டார்கெட் பண்ணுறீங்க? ஏன் தளபதி மேலே வந்துடக்கூடாது? அவருக்கு பாருங்கள் எவ்வளோ கூட்டம், தானா சேர்ந்த கூட்டம். யாருக்காகவும் இது வரைக்கும் இவ்வளோ கூட்டம் எங்கேயுமே யாருக்காகவும் இப்படி கூடினது கிடையாது. அதிமுகவோட கோட்டை அதை வந்து கூடிய விரைவில்
டிவிக்கோட கோட்டையாக நாங்கள் மாற்றி காட்டுவோம்.